பிரியமானவர்களே, இந்த நாளில் உங்களை சந்திக்க நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் இன்று காலை 9 மணிக்கு நம்முடைய அந்த லேண்டில் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கான முதல் ஸ்டெப், அந்த பேஸ்மெண்ட் போடுற காரியங்கள், அந்த டிக் பண்ண பள்ளம்லாம் எடுக்கிற காரியங்கள், அது மெஷர்மெண்ட் பண்ணுற காரியங்கள், இந்த காரியம்லாம் கர்த்தருக்கு சித்தமானால் இன்று காலை 9 மணிக்கு நடக்க இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லோரும் ஜெபியுங்க. எனது முக்கியமான ஒரு காரியம். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகள் பாரப்படுங்க. அது மாத்திரமல்ல, நமக்கு இந்த பேஸ்மெண்ட்டுக்கு, இந்த அஸ்திபாரத்துக்கு இன்னும் நமக்கு தேவை 1,70,00,000 ரூபாய். இது வரைக்கும் நம்ம 80 லட்சம் கொடுத்துட்டோம். இன்னும் 1,70,00,000 ரூபாய் இந்த ஃபஸ்ட்டு ஃபேஸுக்கு தேவை. ஒரு ஃபேஸுக்கு ஒரு இது இருக்குது. ஸோ முதல் தேவையாக இந்த 1,70,00,000 ரூபாய் தேவை. இந்த நிகழ்ச்சியை பார்க்குற பிள்ளைகள் எல்லாரும் உதாரத்துவமாய் தாங்குங்க, ஜெபியுங்கள். ஏன்னா இந்த ஊழியம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கிறது. ஒரு ஆலயம் கட்டுகிறதுக்கு நீங்களும் முயற்சி பண்ணுங்கள். ஏதாவது ஒரு விதத்தில் நீங்கள் உதவியாக இருங்கள். தேவனுடைய ஆலயத்தை நம்ம கட்டுகிற வேளையில் நிச்சயமாக அதனுடைய ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக கர்த்தர் தருவார். ஏன்னா எத்தனையோ காரியங்கள் நம்ம செலவு செய்கிறோம். ஆலயத்திற்காக நீங்கள் பாருங்கள். கர்த்தர் உங்களோடு பேசுவார் என்றால் என்னுடைய நம்பரில் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். நான் எடுக்காவிட்டாலும் தயவுசெய்து மெசேஜ் பண்ணுங்கள், நான் பேசுகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. இந்த நாளில் கர்த்தர் நம்ம கொடுக்குற வார்த்தை சங்கீதம் 65வது சங்கீதம் 2வது வசனம், Psalm 65 verse 2. ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். ஸோ ஜெபத்தை கேட்கிறவர், நான் விசுவாசிக்க நம்முடைய தேவன் யார் என்றால், நம்ம என்ன ஜெபத்தை எடுக்கிறோமோ அதை உண்மையாக உள்ளத்திலேருந்து நம்ம ஏறெடுக்கும் பொழுது அந்த பாரத்தோடு நம்ம சொல்லும் போது கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். இந்த காலை வேளையிலும் உங்கள் ஜெபத்தை கேட்கிறவர் இந்த காலை வேளையில் எல்லாவற்றுக்கும் பதில் கொடுப்பார். நம்ம எல்லாம் ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, இந்த நாளுக்காய் சோத்திரிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை எல்லாம் ஆண்டவரே இந்த காலை வேளை நம்முடைய சமூகத்தில் வைக்கிறோம். அன்று எங்களுடைய எதிர்காலத்திற்காக, எங்களுடைய படிப்பிற்காக, எங்களுடைய திருமண காரியத்திற்காக, எங்கள் கடன் பிரச்சனை விலகும்படியாக, எங்கள் குடும்ப சமாதானத்திற்காக, அன்றைய கர்த்தாவே ஊழியத்துக்காக, ஊழியத்தின் தேவைகளுக்காக, இந்த திருச்சபை கட்டுகிற பணிக்காக, எத்தனையோ காரியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காலை வேளையில் எங்கள் ஜெபத்துக்கு எல்லாம் நீங்கள் பதில் கொடுங்கப்பா. இதனால் நல்ல உயர்வுகளை இந்த பிள்ளைகள் பார்க்க உதவி செய்யுங்க. ஒரு குறைவில்லாமல் நடத்துங்க. இந்த பிள்ளையோட வாழ்க்கையில் அதிசயங்களை காண பண்ணுங்க. அற்புதமாய் நடத்துங்கப்பா. கர்த்தர் என் கூட இருக்கிறீர் என்பதை எல்லாரும் பார்க்கத்தக்கதாக அன்றைய கர்த்தாவே நீர் ஒவ்வொருவரோடு கூட இருந்து ஆண்டவரை நீர் இந்த பிள்ளைகளோடு இருக்கிறீர், அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறீர் என்பதை அந்த பிள்ளைகள் பார்க்க உதவி செய்யுங்கப்பா. முடக்கிற மரப்பமாக தாங்கட்டும். அந்த கிச்சன் பகுதியை ஆசீர்வதிங்க. இந்த கிச்சனில் இருக்கிற பொருட்கள்லாம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. அப்பத்தையும் தண்ணீர் எண்ணெயும் மாவையும் ஒரு குறைவில்லாமல் நடத்துங்க. இன்னைக்கு யாரும் பட்டினியாக இருக்கக்கூடாது. ஆகாரம் எல்லாத்துல இருக்க வீட்டில் இருக்கணும். நிறைவாய் நடத்துங்க, நிறைவாய் பாதுகாத்துக் கொள்ளுங்க. சமாதானத்தை, சந்தோஷத்தை வீட்டில் தாங்க. பிரசவத்துக்கு சுகத்தோடு பிள்ளையை பெற்றெடுக்கட்டும். இந்த அட்மிஷன் காரியங்களில் இன்னும் ஆண்டவரை தடையாக இருக்கிற எல்லா தடைகளையும் நீக்குங்க. நம்முடைய பிள்ளைக்கு நல்ல காலேஜில் அட்மிஷன் தாங்க. என் தேவன் தாமே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து நீர் உயர்த்த வேணுமா நீர் அப்படியே செய்வதற்காக நன்றி. தொடர்ந்து நம்முடைய கரம் ஒவ்வொரு தாங்கி வழிநடத்த வேணுமா ஜெபிக்கிறேன். அன்றே இந்த நாளில் இந்த திருச்சபையோட காரியங்களுக்காக சோத்திருக்கிறோம். இந்த காலை வேளையில் எல்லா ஆயத்த பணிகளை செய்ய உதவி செய்யுங்கப்பா. எல்லா தடைகளை நீக்கி போடுங்க. ஜனங்களை கொண்டு வாங்க. அன்றைய தாவை அந்த பணியை செய்யக்கூடிய ஆட்களை கொடுங்கப்பா. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த பண தேவையெல்லாம் சந்திங்க. இந்த பேஸ்மெண்ட்டுக்கு இன்னும் ஆண்டவரை 1,70,00,000 ரூபாய் தேவையில் நிற்கிறோம். அன்றைய நிகழ்ச்சி யாரெல்லாம் உலகத்தில் பார்க்கிறார்களோ அவங்க மனதில் கிரியேட் செய்யுங்க. அவங்க தாராளமாய் தாங்க உதவி செய்யுங்க. உங்களுடைய ஆலயத்துக்கு என்று தாராளமாய் கொடுக்க உதவி செய்யுங்க. நீர் அப்படியே செய்வதற்காக நன்றி செலுத்துகிறேன்ப்பா. அன்றைய சுவிசேஷ பண்ணி சால்வேஷன் டிவி ஆசீர்வதிங்க. எல்லா இடங்களும் கர்த்தருடைய வார்த்தை சொல்ல உதவி செய்யுங்க. தேவன் தாமே நீரை கொண்டு வந்து வழி நடத்துவீராக, பாதுகாத்துக் கொள்வீராக. எல்லாரும் கனிமணி போல காத்துக்கொள்ளுங்க. இதனால் பர்த்டே, வெட்டிங் ஆன்சர் கொண்டாடுற எல்லா பிள்ளைகளுடைய ஜெபங்களுக்கு இந்த ஆண்டு பதில் கிடைப்பதாக ஒரு குறைவில்லாமல் நடத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் லோக பிதாவே. ஆமென், ஆமென். பெரிய மனதில் கர்த்தர் உங்க கூட இருக்கிற தைரியமாக இருங்க. எதை கொத்து கலங்காதீங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த நாளுக்காக ஜெபியுங்கள். அந்த பேஸ்மெண்ட் காரியங்களை கர்த்தர் உங்களோடு பேசுவார் என்றால் நீங்கள் தாராளமாய் தாங்குங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. God bless you.